சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவு துளசி. இந்த ஐயரு ஆற்றெல்லாம் பார்த்திங்கன்னா துளசி மாடம் அரைச்சிருப்பாங்க. அதுக்கு விளக்கு ஏற்றி அது பொட்டு வச்சு அந்த துளசியை தொட்டு வணங்குவாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நமக்கு உடல் சரியில்லை, சளி பிடிச்சுட்டுருக்கு, தும்பல் வந்துட்டுருக்கு, தொண்டை கரகரன்னு இருக்குது அப்படின்றப்போ நம்ம போய் என்ன பண்ணிடுறோம், எங்கன்னா இருக்க துளசியை சும்மா பறித்து சாப்பிட்றோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதவங்கிட்ட போயிட்டு நீங்கள் மனசார நினைக்கணும், எனக்கு உடல் ரீதியாக இப்படி பிரச்சனை இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, தொண்டை கரகரப்பு இருக்குது, தும்பல் இருக்குது, அதனால் ஒரு 4 இலை உங்கள் இடத்துல நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துளசிக்கிட்ட மனமாற வேண்டிக்கிட்டு தொட்டு வணங்கிட்டு 4 இலையை பறித்து சாப்பிடுங்க, சரியாக போயிடும். பொதுவாகவே பூ பூக்கிறதுலேருந்து இந்த துளசின்றது ஒரு பெண்ணு தான், அது ஒரு தேவதை தான். இந்த பூ பூக்கிற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அம்பாளுடைய அம்சம். அதெல்லாம் பொதுவாகவே ஒரு பூ பறித்தா கூட அந்த செடியை தொட்டு வணங்கிட்டு தான் பூவே பறிக்கணும். நீ தலைக்கு வைக்கிறியோ இல்லை சாமிக்கு வைக்கிறியோ, எதுவாக இருந்தாலுமே தொட்டு ஒரு செடிக்கிட்ட உத்தரவு வாங்கி பறித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த துளசியை நான் சொல்கிறத பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஒரு பதிவு இப்போ சின்னதாக போட்டுன்னுக்கிறேன். இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.